கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 217ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது உபாகமம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து. ஆமென். பிரியமானவர்களே, நமக்கு இடுக்கண் உண்டாகிற வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம மனுஷனை தேடாமல் முதலாவது முழங்கால் படியிட்டு தேவனை கூப்பிட வேண்டும். அவருடைய வார்த்தையை தேடி நாம் வாசிக்க வேண்டும். நமது வார்த்தையின் மூலமாய் நம்மை தேற்றுவார். பின்பு அந்த காரியத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலதான் பிரச்சனை வரும்போது முதலாவது ஆண்டவரை தேடணும்னு சொல்லுவாங்க. முதல்ல ஜெபம் பண்ணுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒன்னும் தலைக்கு மேல போகாதுன்னு நீங்க நம்புங்க. அந்த பதட்டத்துல, இந்த பதட்டம்ன்ற ஒரு வியாதியை கொடுத்து சத்ரு எல்லாரையும் எவ்வளவு கலக்கப்படுத்துறான் பாருங்க. அவனை முறியடிக்கணும்னா நம்ம பிரச்சனையின் நேரத்துல ஆண்டவர் சமூகத்திலே முழங்கால் படியிட வேண்டும். தேவனை முதலிலே நாம் தேட வேண்டும். இதை நாம் புரிந்து கொண்டு பாருங்க. இந்த இடத்துல எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது அவங்களுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களை எல்லா இடுக்கத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். நாமும் கூட இப்பொழுது விசுவாச அறிக்கையிட்டு எல்லா காரியத்திலும் தேவன் நமக்கு முன்பாக நின்று யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை தருவார் என்று விசுவாச அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களுக்கு எந்தெந்த எல்லைகளிலே ஆண்டவரே ஆபத்து சூறாவளி போல் வந்திருக்கிறதோ அந்த எல்லைகளிலெல்லாம் கர்த்தரைகள் முன்பாக வந்து ஆண்டவரே அதை அதட்டி போடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் தாமே எங்கள் வாழ்க்கையின் எல்லா போராட்ட எல்லைகளுக்கும் ஆண்டவரே எதிர்த்து நின்று ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை தருவீர் என்று நாங்கள் உறுதியை விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார். God bless you.